அவர்கள் உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார். நீங்கள் உங்களது சந்தேகங்களை 0452059292 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ உடல் பருமன் ஏற்படுறது எப்படி? பேசிக் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் உடல் பருமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேலரிஸ் இன்புட், அதாவது டயட்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் நம்மளுக்குள்ள போகுது, அன்னைக்கு நம்ம ஒர்க் பண்றதுல அந்த கேலரிஸ் எவ்வளோ எரிஞ்சு போகுது, இதுக்குள்ள பேலன்ஸ், இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செடேட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்குது, உட்காந்த மாதிரி வேலை செய்யறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து நல்லா ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. மூணாவது வந்து எக்ஸசைஸ் மீன்ஸ் நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி, எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கேலரிஸை பர்ன் பண்றோங்கிறத பொறுத்து உடல் பருமன் இருக்கு. இது இல்லாம சில பேருக்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு நேர் தொலைபேசியில காத்துருக்காங்க டாக்டர், அவங்களுக்கு. ஹலோ டாக்டர் சன்யூஸ். ஹலோ வணக்கம் சார், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எஸ் பானுங்கறவங்க. சொல்லுங்க பானு. மேடம் கிட்ட பேசணும் சார். சொல்லுங்க, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. சார் மேடம், எனக்கு வந்து வயசு 40 பக்கமாகுது. சரிங்க. வந்து வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. சரி. வெயிட் குறைக்கிறதுக்கு சில யோசனைகள் உங்ககிட்ட கேட்டுக்கணும். இது வரைக்கும் நான் டாக்டர் பார்க்கல, வந்து பாத்துக்கிறதாக கேட்கணும். எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? உங்க ஹைட் 80 இருக்கு. 80. ஹைட் வந்து 5 ல இருந்து 6 குள்ள இருக்கு. ஓகே. இது எவ்வளவு நாளா இப்ப வெயிட் திடீர்னு ஏறி இருக்கா இல்ல ஸ்லோ? இல்ல 2 சிசேரியன் பண்ணாங்க மேடம். ஓகே. அதுல இருந்து இந்த குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறதுனால ரொம்ப வெயிட் அதிகமா போயிடுச்சு. வாக் போயிட்டு இருக்கறேன். ஓகே. உங்களுக்கு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இல்லங்க மேடம், அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் செக்கப் போகலங்க. வந்து உடம்பு தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. நீங்க வீட்ல வேலை எல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்ல? இல்ல எல்லா வேலையும் நானே தான் பாக்குறேன். காலையில 5 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் நான். டயட் எப்படி எடுத்துக்கறீங்க? டயட்ல இன்னும் அது வரைக்கும் எடுத்துக்கலங்க மேடம். இல்ல டயட் சாப்பாடு என்ன மெயினா? சாப்பாடு காலை டிபன். இல்ல நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவீங்களா? கீரை ஐட்டம் ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ல லிமிட் தாங்க மேடம். நொறுக்கு தீனி அதெல்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா முக்கியமா நம்மள பாத்தீங்கன்னா நிறைய பேர் டயட்ல இருக்கோம்னு சொல்லிட்டு சாப்பாடு குறைச்சிடுவாங்க. ஆனா ஒரு மீல்ஸ்க்கும் அடுத்த மீல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா போக வர ஏதாவது தின்னுட்டே இருப்பாங்க. பிஸ்கெட், முறுக்கு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு மெயினா இந்த எண்ணெயில வறுத்த பொருட்கள், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேலரிஸ் இருக்கு. என்ன கூட இல்லையா நெய்யின். ஆமா. சோ இதெல்லாம் வந்து மெயின். அதுதான் நம்ம டயட்னா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, நடுப்புற இருக்கிற இந்த நொறுக்கு தீனிகள். இந்த நொறுக்கு தீனிகள் நீங்க முக்கியமா இனிப்பு வகைகள், எண்ணெய், நெய்ல நீங்க சொன்ன மாதிரி நெய்ல ரொம்ப ஃபேட் இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. இல்ல அது நெய் சேர்த்துக்கிறது இல்ல, ஆயில் மட்டும் தான் பண்றேன். சரி. அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நிறைய கிரேவிஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் வந்து உங்களுக்கு 6 km/h ஸ்பீட்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் தான் வெயிட் குறையும். சோ வாக்கிங் மட்டும் பத்தாது, அதர் வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். லைவ் நல்ல மத்தியானம் தூங்குவீங்களா? இல்லங்க, ஒரு ஹவர் ரெஸ்ட் அவ்வளவுதான். 1 hour. 1 hour தூங்குவீங்க? சும்மா அப்படியே முழிச்சிருக்கிறது, டிவி பார்த்து. ஏன்னா மத்தியான தூக்கம் லேடிஸ் நிறைய பேர் பண்றதுனால வெயிட் ஜாஸ்தியா தூக்கம் வர்றது இல்லைங்க மேடம். சும்மா அப்படியே படுத்து இடுப்புக்கு ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக. சரி. டயட் வந்து நீங்க நொறுக்கு தீனிகளை குறைச்சிடுங்க. சாப்பாட்டுல அரிசி வகைகளை, அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும். ஓகே மேடம், தேங்க்யூ. நன்றிங்க. குறிப்பா வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ உடல் பருமனுக்கான காரணம் என்னன்னு கேட்டபோது சொல்லிட்டு வந்தீங்க. அதாவது உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியின்மை, அதே போல வேலை உட்கார்ந்த இடத்துல, அதாவது வந்து ஜாப், ஆமா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஆனா அது இல்லாம இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் தைராய்டு அண்ட் இந்த ஜீன்ஸ்னாலயும் கூட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குல்ல, அது எந்த மாதிரி? அது வந்து இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த தைராய்டுங்கள ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பசி ரொம்ப இருக்கும். அப்போ அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப பசி இருக்கும். ரெண்டாவது அவங்க என்னதான் டயட்ல இருந்தா கூட உடம்பு வந்து அப்படியே புஷ்ஷுன்னு காத்து ஊதுற மாதிரி ஊதும். அது வந்து மருத்துவ பரிசோதனை இருக்கு, லேப்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க குடும்ப மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிக்கணும். பேசிக்கா அது வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமா தைராய்டு இருக்கான்னு சந்தேகம் எப்படி வரும்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கும், படபடப்பு இருக்கும், கோபம் இருக்கும், அப்புறம் கை இப்படி 2 நிறுத்தி வச்சு அப்படி ஒரு ஷிவரிங் இருக்கும். லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேர்த்து விடும் சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காங்கிறது சந்தேகம் தெரியும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா குடும்ப மருத்துவர்கிட்ட போய் இது மாதிரி தைராய்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான மருந்துகள் இருக்கு. இன்னொரு நேர் காத்து, அந்த மருந்துகள் சாப்பிடுறப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்னொரு நேர் காத்துட்டாங்க அவங்களுக்கு. ஹலோ டாக்டர் சன்யூஸ். ஹலோ, என் பேர் வெங்கடேஷ் ஃப்ரம் கேகே நகர். சொல்லுங்க வெங்கடேஷன். எனக்கு வந்து
ஏஜ் எனக்கு இப்போ 20 ஆகுது. சொல்லுங்க. 12 வயசுல எனக்கு வந்து இது தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணது. சரிங்க. இப்போ எனக்கு வந்து 90 to 95 இருக்கு வெயிட். ஆக்சுவலா தைராய்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வெயிட் ரொம்ப ரொம்ப லீனா தான் இருந்தானா. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு வெயிட். சரிங்க. அதனால நான் ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தேன், வெயிட் கம்மியே பண்ண முடியல என்னால. இல்ல உங்களுடைய உயரம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. 5.6. ஓகே 90 kg இருக்கீங்க. 95 இதாயிட்டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காது. ஓகே ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் ஓய்வுல இருந்தீங்க? பெட் ரெஸ்ட் இல்ல வேலைக்கு போகாம இருந்தீங்க? இல்ல நான் வந்து ஐ அம் ஸ்டில் ஸ்டடிங். ஓகே 20 வயசு. ஓகே அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர்ட்டே திருப்பி போய் திருப்பி அந்த தைராய்டு ப்ராப்ளம் எப்படி இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தைராய்டுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கிறோம். ரூல் அவுட் பண்ணிட்டு தென் நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா டயட்டீஷியன் அனுப்புவாங்க. சோ உங்க மெடிக்கல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டயட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல ஆபரேஷனுக்கு அவர்ட்ட போய் பார்க்கணும் இல்ல வேற யார்ட்டயா போய் இது பண்ணலாமா? பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் திருப்பி எல்லா செக்கப்பும் பண்ண சொல்லுவாங்க. சரி இல்ல ஆனாலும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பழைய மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு நடந்த அதெல்லாம் கொண்டு போய் மருத்துவரை புதுசா அணுகுனீங்கன்னா அவங்களும் புது பரிசோதனைகளுக்கு பிறகு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து டயட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட்டா தான் ஃபாலோ பண்ணேன். அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தாலும் என்னால முடியல. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால நீங்க அந்த தைராய்டு ப்ராப்ளம் நல்லா ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சோதனைகள் மூலமா டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா வெயிட் குறையும். சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய டெஸ்ட் பண்ணதுல கேன்சர் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி இல்லைங்க. கேன்சர் பத்தி நான் சொல்ல. தைராய்டு வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஒரு வாட்டி கூட இருக்கும், ஒரு வாட்டி குறைச்சலா இருக்கும். அது இன்னைய ஸ்டேஜுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். எண்டோக்ரைனாலஜிஸ்டோ இல்ல எம்டி டாக்டர்ட்டோ போனீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி சப்போஸ் அதுல ப்ராப்ளம் இருந்துன்னா அதுக்கான மருந்துகள் சாப்பிட்டு நீங்க டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணா வெயிட் குறையும். சப்போஸ் அதுல ப்ராப்ளம் இருக்கு, அதை கண்டுபிடிக்காம நீங்க என்னதான் டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் ஒன்றும் பெருசா குறையாது. நன்றிங்க வெங்கடேஷ். இந்த அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் டெலிவரி அதாவது பிரசவத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் அதிகமாகிற காரணம் இருக்குன்றது உடல் பருமன் ஏறதுக்கான காரணம் இருக்குன்னாங்க. அது சரியா? போஸ்ட் டெலிவரி வந்து வெதர் இட் இஸ் நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன் டெலிவரி, பிரெக்னன்சிலே பார்த்தீங்கன்னா 10 to 12 kg ஏறுது. அது வந்து நார்மல். பட் ஆஃப்டர் டெலிவரி வந்து வெயிட் வந்து குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது வந்து ஃபீடிங் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் குறையும். அந்த நேரத்தில் என்ன மெயினாக லேடிஸ்க்கு சேலஞ்சுன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுல ப்ரையாரிட்டிஸ் போயிடுது. ரெண்டாவது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் டெலிவரியில் நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சாலிட் ஃபுட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக கார்போஹைட்ரேட் புட்ஸ் லாட் ஆஃப் வெயிட். ஸோ அவங்க அரிசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பால் கொடுக்குற அதனால இன்னும் 2 வாட்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும், 2 பங்கு சாப்பாடு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ராங் கன்செப்ஷன்னால அவங்க என்ன பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு வீக் அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் இருக்காது. தூக்கம் இருக்கிறனால தே ஃபீல் மோர் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ நம்ம சாப்பாடு நிறைய சாப்பிட்டா விளக்கமா செல்வதற்கு முன்னால் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க டாக்டர். ஹலோ சரி நீங்க ஸோ அதனால அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து மெயினாக தூக்கம் இல்லாதனால ஃபீடிங்னால அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தே ஃபீல் மோர் ஃபெட்டிக். அதனால அவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு நிறைய சாப்பிட்றது, அந்த டானிக் இந்த டானிக்லாம் குடிக்கிறப்ப வெயிட் ஏறி போயிடுது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது இல்லை. எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபுல்லா பண்ண முடியாதுனால அப்டாமினல் எக்ஸசைஸ் பேக் மொத்தமா இது வரையும் நம்ம பார்த்தோம் வந்து இத்தனை வகையான உடல் பருமன் காரணங்கள். ஆனா இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? பாதிப்புகள் மெயினா அது விளக்கமா செல்வதற்கு முன்னால் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க டாக்டர். ஹலோ டாக்டர் சன்யூஸ், நான் வில்லிவாக்கத்துல மகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. ஸ்லிம்மிங் கிளினிக் எல்லாம் போலாங்களா? இஸ் இட் அட்வைசபிள்? என்ன கேட்டிங்க? ஸ்லிம்மிங் கிளினிக் வெயிட் ரிடக்ஷனுக்கு. ஓகே. வெயிட் ரிடக்ஷன் இன்னொன்னு வந்து அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பாடி இடுப்பு பகுதி வயிறு பகுதி அதெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி குறையுமா? அப்படி போனாலும் அது வந்து ஃபியூச்சர்ல எந்த பாதிப்பும் இருக்காதா? 2 கேள்வி. கஷ்டமான क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு. ஸ்லிம்மிங் கிளினிக்ஸ் போறது போகாது வந்து அடுத்த பட்சம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஒர்க் இட் ஃபார் வெயிட் ரிடக்ஷன்.
deliberately you have to work it for weight reduction. உங்களோட கேலரிஸ் உங்களோட இன்புட்டும் உங்களோட நீங்க சாப்பிடுற அளவுக்கும் உங்களோட ஒர்க் விலமா வெளியில ஏத்துறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சமா இருக்கிறப்ப உங்களுக்கு வெயிட் ஏறாது, ஜாஸ்தியா இருக்கிறப்ப வெயிட் ஏறும். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் வெயிட் இன்க்ரீஸ். மெடிக்கலா வேற எந்த கண்டிஷனும் இல்லாதப்ப. பட் இந்த ஸ்லிம்மிங் கிளினிக்ஸ்ல என்னன்னா பாசிவா தட் மிஷின் எக்ஸசைஸ் பண்றாங்க. அது வந்து ஸ்பாட் ரிடக்ஷனுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து எதுவா இருந்தாலும் whether you go to slimming clinic or with exercise diet, you have to maintain it. மெயின்டைன் பண்ணாட்டி அது தொடர்ந்து பராமரிச்சா மட்டும் தான் அது தொடர்ந்து பண்ணிக்கலாம். பட் அப்போதைக்கு ஒரு 2-3 monthsல ரிடக்ஷன் இப்போ என்னன்னா ஒரு 20 கிலோ குறைக்கணும்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். it will take very long time. அதுக்குள்ளார மென்டலா அது ஒரு அப்செட் ஆயிடும். சோ அப்புறம் ஃபெட்டிக்னஸ் வந்து விட்டுருவோம். வெயிட் ரிடக்ஷன் எது பண்ணாலும் ஃபெட்டிக் வரும், அது நோ ப்ராப்ளம். பட் மானிட்டரியா உங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இப்ப மீடியாஸ்ல இருக்கிறவங்க அந்த அந்த மாதிரி ஹையர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே கேன் டு இட். if it is affordable we can do it. தேவையை பொறுத்தும் இல்ல தொடர்ந்து சரியா குறைக்க முடியும்னா அதையே ட்ரை பண்ணலாம். ஸ்பாட் ரிடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பாட் ரிடக்ஷன் ஓகே. வேற ஃபியூச்சர்ல எல்லாம் எந்த பாதிப்பும் இல்ல இல்லீங்களா? வேற ஏதாவது பாதிப்பு இருக்கு? பாதிப்புகள்னா நீங்க விட்டீங்கன்னா திருப்பி வரும். அது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, थैंक यू டாக்டர். நன்றி. குறிப்பா வந்து இப்போ இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? 30+ பாத்தீங்கன்னா போன்ஸ்ல எல்லாம் வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். போன்ல வந்து தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது முக்கியமா அந்த ஜாயின்ஸ்ல வந்து ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸ் குறையிறப்ப உங்களுக்கு இப்போ டம்மி பெருசா இருந்ததுன்னா பேக் பெயின் வரும். மாதிரி முட்டிகள்ல வலி வரும். ஸோ நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கு குதிக்கால் வலி வரும். அப்புறம் ஜென்ரலாக மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டினால இப்போ ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் வராமல் காஸ்மெட்டிக்காக நம்ம இஃப் யூ ஆர் ஸ்லிம் அண்ட் ஃபிட் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஹலோ டாக்டர் சன்யூஸ். ஹலோ ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க சார். நான் தஞ்சாவூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் வந்து 65 ஆகுது சார். சரிங்க. வெயிட் 84 இருக்கு சார். ஓகே. எனக்கு எக்ஸசைஸ் பண்றது வாய்ப்பு. ஏன்னா 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு வேலை செய்யறதுனால நைட்டு வந்து எர்லி மார்னிங் எழுந்திரும் ஒரு கடை சம்பந்தமா. ஸோ நடைப்பயிற்சி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டயட்லேயே வந்து குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனை வழங்க முடியும் உங்களுக்கு? இல்ல 64 இயர்ஸ்ல 84 இயர்ஸ் வெயிட்னு சொன்னீங்க. உங்க ஹைட் என்ன? ஹைட் 5.6 சார். என்ன மாதிரி வேலை செய்றீங்க? சும்மா நான் ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்ட். கடையில சும்மா உட்கார்ந்து ஏஞ்சிட்டு வரேன். இப்போ வெயிட் குறைக்கணும்னு நான் சொன்ன மாதிரி டயட், கார்போஹைட்ரேட், அரிசி சம்பந்தப்பட்ட பொருட்களை குறைச்சிக்கோங்க. கொஞ்சமா சாப்பிடுங்க. ஒரே நேரத்துல நிறைய வயிறு ஃபுல்லா சாப்பிடாம அரை வயிறு சாப்பிட்டு இன் பிட்வீன் நடுப்புற ஏதாவது பிஸ்கட், பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். பிஸ்கட்ல வந்து ஸ்வீட் பிஸ்கட் சாப்பிடலாமா? பிஸ்கட் சாப்பிடலாம். க்ரீம் இல்லாம சாதாரண பிஸ்கட்ஸ், சும்மா 2 பிஸ்கட்ஸ். அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி சீரியல்ஸ். இப்ப நான் டயட்லாம் ரொம்ப குறைச்சிட்டு ரொம்ப மினிமம் தான் எடுத்துட்டு இருக்கேன். மினிமமா எடுத்தாலும் ஒரு மினிமல் உடல் உழைப்பு வேணுங்க நம்மளுக்கு. இல்ல 84 கூட தானுங்களா? கூட தான். எவ்வளவு இருக்கணுங்க? உங்க வெயிட் உங்க ஹைட்டுக்கு ஏத்த தான் சார் வெயிட். 5.6 உங்க ஹைட். ஆமா. சென்டிமீட்டர்ஸ்ல 170 அரௌண்ட் 65 to 70 kg. அரௌண்ட் 65 to 70 kg தான் நீங்க இருக்கலாம் சார். 65 தான் இருக்கணும். 65 to 70. 165 ரொம்ப அதிகம் தான். 14 அதிகம் தான். உங்க ஏஜ் குறைக்கணுங்க கட்டாயம். கொஞ்சம் அதாவது இன்னொன்னு வந்து டிராஸ்டிக்கா குறைக்க கூடாது. ஒரு மாசத்துக்கு 1 கிலோ வெயிட் குறைச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது நீங்க இது சாப்பிட வெஜிடபிள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா குறைவே ஃபைபர்ஸ் நிறைய இருக்கு. இல்ல வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பசி இருக்கும் இல்லையா, சாதத்தை ரொம்ப குறைச்சிட்டீங்கனாலோ இப்ப 2 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பசி இருக்கும். உடனே ஒரு 11 மணிக்கெல்லாம் பசி வந்துடும். அப்ப மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், 2 பிஸ்கட் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் போடாது, டைல்யூட்டட் தான். நியூட்ரிஷன் வெஜிடபிள் அதிகமா எடுத்துக்கிட்டா வெஜிடபிள் எடுத்துக்கலாம். பாதிக்கு பாதி காய்கறி சாப்பிடணும். சாப்பிட்டா அது வெயிட் குறைய வாய்ப்பு. வெயிட் குறையறதுல உங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும். நல்ல நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ டயட் குறைக்கறனால சில பேருக்கு இந்த கால் எல்லாம் நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் வராது. நீங்க நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கிரீன்ஸ், பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல எஸ்பெஷலி சாத்துக்குடி எடுத்துக்கலாங்களா? எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாங்க. எது உங்களுக்கு ஒத்துக்குமோ அது எல்லாம் எடுத்துக்கலாம். நன்றிங்க சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினை தொடர்வோம்.
இப்போ அந்த ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு கேட்டிருந்தோம். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம இன்னொரு நேயர் வந்தாங்க. அதனால எந்த மாதிரியான பாதிப்புகள், அதாவது வயது குறைந்தவர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு, வயது அதிகமாகும் போது எந்த மாதிரியான பாதிப்புகளை எதிர்க்கும்? வயது குறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அவங்களுக்கு காஸ்மெட்டிக் லுக், அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். தட் மே மேஜர் ரோல் இன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதாவது வந்து அது Dress போடுறதுன்றது அது அதை விட உடல் இல்ல ரீதியா that gives a lot of self confidence. டிப்ரஷன் அதாவது இல்ல இப்போ ஒரு 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 நம்மளால ஃபங்க்ஷனுக்கு போட போறோம், முடியலன்னு தோணுமே. ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னு வெச்சுக்கோங்களேன். if you are fit for a height and weight and you wear a good simple dress பண்ணிருந்தீங்கன்னா கூட it look nice. அதே நீங்க ஒபிசிட்டியா இருந்து என்னதான் இது பண்ணாலும் அந்த உடம்புக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கும். So that makes lot of confident lose ஆகிறதுக்கு இதாகும். So self confidence is the main for a human being இல்லையா? தன்னம்பிக்கை இருந்தா தானே வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போக முடியும். So that plays a major role. ஓகே. அண்ட் மெடிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, வேற ஏதாவது ஹார்மோனல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாத்துக்கும் சொல்றது ஆர் யூ டூயிங் எக்ஸசைஸ், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணு. எக்ஸசைஸுங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமாயிடும், ஹேபிட் ஆயிடும். குளிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போறது மாதிரி எக்ஸசைஸ்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது எப்படின்னா நிறைய பேர் டைம் இல்லைன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. there are lot of ways of doing exercise. simple exercise, படுத்துட்டு பெட்ல படுத்துட்டு சிம்பிளா நீங்க பிசியோதெரபிஸ்ட் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிள் எக்ஸசைஸ் டாப் டு பாட்டம் எல்லா மசில்ஸ் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, லூசன் பண்றதுக்கு, டோனிங் பண்றதுக்கு வேற வேற எக்ஸசைஸ் இருக்கு. ஹார்ட் கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு. இதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குன்னு. முக்கியமா என்னன்னா புக்கை பார்த்து, டிவி பார்த்து, மற்றதை பார்த்து செல்ஃபா பண்றப்ப எங்கேயாவது பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டும் பண்ணிக்கலாம். அதனால அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை போய் ஒரு கன்சல்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட லைஃப் ஸ்டைலு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஜென்ரல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இப்போ பேக் பெயின் இருக்கா, இல்லை நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கா, ஸோ இதுக்குன்னு சில ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்களா? எக்ஸசைஸ் மஸ்ட் ஃபார் தி ஹார்ட் பேஷண்ட். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்ற அது இருக்கிற நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மெடிக்கல் அந்த டாக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இந்த எக்ஸசைஸ் சிம்பிளாக பார்த்தா வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் சைட் அண்ட் ஈஸி. நீங்கள் ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸ் வச்சு செய்யணும் அப்படின்னா அவுட் ஸ்டேஷன் போனால் பண்ண முடியாது. ஆனால் வாக்கிங்கில் என்னென்னா நீங்கள் ஆன் எனி டைம் மார்னிங் ஆர் ஈவினிங் வேற எவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவுட் ஸ்டேஷன் போனால் கூட பண்ண முடியும். அதான் வாக்கிங்ல ரொம்ப ஸ்லோவாக தான் வெயிட் ரிடக்ஷன் ஆகும்னு சொல்றாங்களே. ஆமாம், ஏன்னா அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு 6 km/h ஸ்பீடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறையும். 1 monthல ஒரு 1/2 kg குறையலாம். அது கேலரிஸ் பர்னிங் லெவல் ரொம்ப. ரெண்டாவது மெயினாக நீங்கள் எனி எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 20 to 30% ஹார்ட் பீட் யூ ஷுட் ஃபீல் தி பால்பிட்டேஷன் சொல்லலாம். நெஞ்சு படப்படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். யூ ஷுட் ஸ்வெட். சில பேருக்கு ஸ்வெட்டிங் அவ்வளோ வராது, ட்ரெஸ் மட்டும்தான் நனையும். அண்டு அட் தி எண்ட் வந்து ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கேலரிஸ் பர்ன் ஆகும். சும்மா தாத்தா பாட்டி நட மாதிரி மெதுவாக நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் நடந்தீங்கன்னா கூட 1 கிலோ குறையாது. சரி, இப்போ வயதானவர்கள் இந்த மாதிரி உடல் பருமனால என்ன மாதிரியான மருத்துவ அதாவது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க உடல் ரீதியாக? உடல் ரீதியாக அவங்களுக்கு மெயின் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், பாடி வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஏதோ அவங்க வந்து ஒரு இன்னொரு வெயிட்டை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக டம்மி பெருசாகும். டம்மி பெருசானா அதர் மெடிக்கல் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னு ஏஜ் ஆனவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அந்த ரத்த நாளங்களை பச்சை நரம்பு மாதிரி இருக்கும், அதில் வந்து திக்கனிங் ஆகும். ஸோ அப்போ வந்து நைட்டில் வந்து கிராம்ப்ஸ் மாதிரி வரும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க நைட்டில் வந்து கிராம்ப்ஸ் மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல வகையில். அப்புறம் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிம்பிள் எக்ஸசைஸ் அவங்கவுங்க ஏஜுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறப்ப அதெல்லாம் குறையும். ஒரு நேர் பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ 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 டாக்டர் சன்யூஸ். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, எனக்கு வயசு 44 ஆகுதுங்க. சரிங்க. எனக்கு 130 கிலோ வெயிட் இருக்கு. அது குறைக்கணும், ஏதாவது வயசு சொல்லுங்களேன். உங்க ஹைட் எவ்வளவுங்க? என் ஹைட் வந்து 5'4". 5'4". ஆமா. 5'4க்கு 140 kgல இருக்காங்க. ரொம்ப அதிகமான வெயிட்ல இருக்கு. ஆமாங்க, நடக்க கூட முடியல, முட்டிலாம் வலிக்குது, மேல் மூச்சு வடுக்குது. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வேற ஏதாவது? தைராய்டு வந்து இருக்கு, ஹைப்பர் தைராய்டு இருக்கு. ஓகே. அப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கா? மென்சஸ் ஒரு 2 இயர்ஸா வரவே இல்லைங்க. மெனோபாஸ்ல இருக்கீங்க? ஆமாமா. சோ நீங்க வந்து உங்க ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்ணமா, இந்த வந்து சோயா பீன்ஸ் சாப்பிட சொல்றாங்க.
உங்களுக்கு முட்டி வலி இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப வலி இருக்குமா? சரி, முட்டி வலிக்கு நீங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆமா. பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் நல்ல வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளா வாக்கிங் எக்ஸசைஸ் போலாம். வாக்கிங்கே போக முடியலையம்மா? இல்ல, இப்ப முட்டி வலி இருக்கிறப்ப போக முடியாதுமா. சரி. முட்டி வலி நல்லா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மென்னியல் சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு. நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு பிசியோதெரபில. அது ஒரு 15-20 நாள் பண்ணீங்கன்னா முட்டி வலி நல்லா குறைஞ்சிடும். அப்புறம் சிம்பிளா சாதாரணமா இப்ப வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி போலாம். நல்லா ஒரு 1 மந்த்ல வலி நல்லா குறைஞ்ச அப்புறம் பிசியோதெரபிஸ்டே கேட்டீங்கன்னா அவங்க சில எக்ஸசைஸ் முட்டி வலிக்குன்னு எக்ஸசைஸ் இருக்கு, அது திருப்பி வராம இருக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. இல்ல அதே போல அவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால இப்ப முதல்ல பண்ணும்போது வலி அதிகமாகும். ரெண்டாவது இப்ப முட்டி வலி தொடர்ந்து பண்ண அந்த வலி குறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது முட்டி வலி இருக்கிறப்ப நீங்க எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஈவன் மேல் மூச்சு கூட வாங்குதமா? அது எல்லாமே இந்த உடல் பருமனாலமா. உடல் பருமன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறப்ப எல்லாம் சரியா போயிடுமா. அதனால நீங்க அத்தியாவசியமா குறைச்சே ஆகணும். உங்களோட வெயிட் ரொம்ப அதிகமான நிலையில இருக்கு. நன்றி டாக்டர், நன்றி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன் வந்து இப்போ அதை குறைக்கிறதுக்கான கட்டுப்பாடும் இல்ல அது உணவு முறைன்னு சொன்னீங்க. உணவு முறையில எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? அதுக்கப்புறம் உடற்பயிற்சின்றது எந்த மாதிரி? உணவு முறைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாதாரணமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு காஃபி, 2-3 இட்லிஸ் ஆர் தோசை, ஒரு கணக்கு பொங்கல், அப்புறம் இன்பிட்வீன் ஒரு பிஸ்கெட்ஸ் ஆர் பட்டர் மில்க், அப்புறம் ஒரு கப் ரைஸ். நம்ம காஃபி டப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த 50 கிராம் ரைஸ் வச்சா எவ்வளவு சாதம் வருது. அந்த நிறைய பேர் இந்த மாதிரி அளவு எடுத்து சாப்பிட முடியல. இல்ல, ஒரு அப்ராக்சிமேட் சொல்றேன். இந்த அளவு சாதம் சாப்பிட்டு காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா போதும். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், வெயிட் ஏறாம இருக்கணும். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து நாளைக்கே ஃபாலோ பண்ண முடியாது. 5 இட்லி சாப்பிட்றவங்கள 2 இட்லியை உடனே கொண்டு வர முடியாது. ஸோ தே கேன் ரெடியூஸ் ஸ்லோலி. 5 4 ஆக்கி 4 யூ ஷுட் ஹேவ் வெயிட் ரிடக்ஷன். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபிசிக்கலாக நம்ம அதுக்கு பண்ணணும், இன்னொன்று மென்டலாக வி ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் வெயிட் ரிடக்ஷன். இது வந்து கன்சிஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் எஃபெக்ட். இல்லை, இப்போ இந்த வெயிட் ரிடக்ஷன்ற டைம்ல உடல் பருமனை குறைக்க முயற்சி எடுக்கிற நேரத்தில் உணவு மூலமா அவங்களுக்கு பசி இன்னும் அதிகமாக இருக்குமா? கட்டுப்படுத்த முடியாத அளவு முதல்ல வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், ஒரு இட் ஷுட் பி ஹேபிட். எஸ்பெஷலி 21 டேஸ், ஃபர்ஸ்ட் 21 டேஸ் இஸ் குரூஷியல். ஏன்னா அவங்க நம்ம பட்டினி கிடைக்கிற மாதிரி லைஃப்ல எல்லாத்தையுமே விட்டுட்டு இதுக்காக இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும். இல்லை இந்த வெயிட் ரிடக்ஷன் இதை நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த 3 வீக்ஸ் அவங்க தாண்டி சிலர் பார்த்து கூட சொல்லுவாங்க வெயிட் ரிடக்ஷன் டயட்லாம் ஓவரா பண்ணி உடம்பு கெடுத்துக்காது அப்படிம்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலம், உடம்பு பலம் போயிடும். அதெல்லாம் உண்மையா? அந்த மாதிரி வாய்ப்பு அது என்னன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. மெயினா சோயாபீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து பவுடர் மாதிரி ஃபார்ம்ல கிடைக்குது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது க்ளோஸ் டு நேச்சர் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். வி கேன் மிக்ஸ் இட் இன் பட்டர் மில்க். அந்த மாதிரி குடிச்சிட்டோன்னா அந்த பசி இப்போ ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணிக்கு ஃபீல் ஹங்க்ரின்னா அந்த நேரத்தில் இதை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 12:30 வரைக்கும் நீங்கள் அந்த பசியை போஸ்ட்போன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுல என்ன முக்கியமாக பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட் ரொம்ப குறைக்கிறப்ப, டயட் குறைக்கிறப்ப எசென்ஷியல் நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் வந்து எசென்ஷியல் மினரல்ஸ் இருக்கு, ஜிங்க், அது மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு விளக்கமா பேசுறதுக்கு முன்னால ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க டாக்டர், அவங்களுக்கு பதில். ஹலோ. ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஏஜ் 23 இயர்ஸ் ஆகுது. வெயிட் வந்து 70 kgs இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு. டாக்டர் கிட்ட போனோம், அவங்க வந்து ஹைப்பர் தைராய்டிசம் சொன்னாங்க. சோ டேப்லெட் எல்ட்ராக்சின் எடுத்துட்டு இருக்கேன். தைராய்டு இப்ப கண்ட்ரோல்ல இருக்குங்களா? இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு 2 months எடுத்துட்டு இருக்கேன். எல்ட்ராக்சின் எடுத்துட்டு. சோ அதனால அவங்க டாக்டர் சொன்னாங்க நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணனும் அப்படினு சொன்னாங்க. சோ ஒரு 3 monthsக்குள்ள வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் மார்னிங் வாக்கிங் ஒரு half an hour போறேன், அவ்வளவுதான். அது ஆனா வந்து 1 monthல ஒரு வெயிட் ரிடக்ஷன் எதுவும் நடக்கல. சோ உங்களுடைய ஹைட் வெயிட் எவ்வளவு? சென்டிமீட்டர்ல சொல்லுங்க. 5'4", வெயிட் வந்து 70 kgs இருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி, 170 கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்பதானே மெடிகேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அது கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு பசி ரொம்ப இருக்கா? பசி ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நான் வந்து தண்ணி எல்லாம் அப்பப்போ குடிச்சிக்கிறேன், அவ்வளவு சாப்பிடுறது இல்ல. அந்த தைராய்டோட பேலன்ஸ் கொஞ்சம் வர்றப்ப உங்களுக்கு அந்த அப்படைட் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியா எக்ஸசைஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி மோர், இளநீ இதெல்லாம் இன் பிட்வீன் நீங்க சாப்பிட்டுக்கலாம். டாக்டர் வாக்கிங் வந்து half an hour போனா போதுமா? half an hour போல நான் கொஞ்சம் ஸ்பீடா போணும். போனோம். ரெண்டாவது வந்து நீங்க பக்கத்துல ஜிம் இருந்துன்னா மைல்டு எக்ஸசைஸ் ஜிம்ல போய் பண்ணலாம். அது நல்லா ஸ்வெட் ஆகும், உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும்.
பட் மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா 1 to 1.5 kg per month weight குறைச்சா நார்மல். அது வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஓகே டாக்டர், டெக்ஸோரன்ஸ் அந்த மாதிரி அயன் டானிக்ஸ்லாம் சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அனிமிக்கா இருக்கறதுனால சாப்பிட்டுட்டு இருக்கேன். கட்டாயம் சாப்பிடணுங்க. ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறப்ப உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைச்சலா இருந்ததுன்னா கிராம்ப்ஸ் மாதிரி வந்துரும், மத்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால நீங்க அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் கட்டாயம். எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் பண்ணாலே டம்மிஸ் எல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? சைக்கிளிங் பண்ணீங்கன்னா பட்டக்ஸ் டம்மிலாம் நல்லா குறையும். ஓகே ஓகே டாக்டர். அப்புறம் ஹலோ டாக்டர், சொல்லுங்க. லெமன் அண்ட் தேன் எல்லாம் ஹாட் வாட்டர்ல கலந்து early morning குடிச்சா weight reduce ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றாங்க. அது எந்த அளவு ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியல. அப்படியே சிலருக்கு அது வந்துட்டு இருக்கு. சில பேர் என்கிட்ட வர்றவங்களே அது பண்ண நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் பிராக்டிகலா என்னால ப்ரூவா கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. சில பேரோட உடலுக்கு அது ஒத்துக்குது, சிலரோட உடலுக்கு ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர். உங்களுக்கு செட் ஆனா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ டாக்டர். நன்றி. இப்போ நம்ம ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பேசிட்டு இருந்தோம் டாக்டர். அதை எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். அது மெயினாக பார்த்து இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பற்றி சொன்னோம். எக்ஸசைஸில் நிறைய எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இல்லை டயட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற மெத்தடை பற்றி டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டயட்டில் இருக்கிறப்ப அவங்க வந்து கிராஷ் டயட் இருக்கக்கூடாது. கிராஷ் டயட்னா இப்போ நிறைய சாப்பிட்டுட்டு சடனாக அதில் 1/4 சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து ஃபிசிக்கலாக அதுக்கு பர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம், மென்டலாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மென்டல் பவர் தான் இதில் மெயினாக. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நானு பட்டரு ஐஸ்கிரீம்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. யூ ஆர் டெம்ப்டட் டு ஈட். உங்களுக்கு அது அடக்கவே முடியாது. ஆனால் அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த ஃபேட் ஐட்டம்ஸ் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஸோ டயட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்னு இல்லை, அதே மாதிரி ஓவர் டயட் இருக்கக்கூடாது. ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர் சன்யூஸ். டாக்டர் சொல்லுங்க கேளுங்க. சார் என் பேர் ஹேமாவதின்னு சொல்லிட்டு சரிங்க, மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறோம். ஓகே. நான் வந்து 5.2 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன். சரிங்க. 80 கிலோமீட்டர் சார். 80 kg. 80 kg. சொல்லுங்க. தைராய்டு இருந்தது. ஓகே. தைராய்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். எல்ட்ராக்சின் எடுத்திருந்தேன். ஓகே சொல்லுங்க. எல்ட்ராக்சின் நிறுத்தி பிறகும் எவ்ரி 6 months ஒன்ஸ் நான் தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பட் எல்லாமே எனக்கு வந்து நார்மலா இருக்கு ரிசல்ட் பிரகாரம். ஓகே. நான் வந்து யோகாசனாஸ் கத்துண்டு நேச்சுரோபதி பெங்களூர்ல போய் ஒரு 21 days ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். சரி. அங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் டயட் எல்லாமே ஃபாலோ பண்றேன். சரி. அப்படி பண்ணியும் எனக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகல. 80 kg இருக்கு. 80 kg இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில உங்க பேரண்ட்ஸ் சைடு எல்லாம் குண்டா இருக்காங்களா? இல்ல மேடம், எல்லாரும் லீனா இருக்கறவங்க தான். நானும் I was very lean before my marriage. ஓகே. சில பேருக்கு ஹை மெட்டபாலிக் ரேட்னு இருக்குங்க. அதாவது உங்களோட உடம்பு வந்து நிறைய எரிச்சிடும். அது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதனால தான் அப்படின்னு ஒரு பின் பாயிண்ட் நம்மளால சொல்லிக்க முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும், இப்ப வெயிட்ட வந்து ரொம்ப குறைக்கணும் தீவிரமா இல்லாம நீங்க இப்ப பண்ற டயட்லயே இருந்துகிட்டு ஃபிட்னஸ்க்காக பண்ணணும். ஃபிட்னஸ் மீன்ஸ் உங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் வலி இல்லாம இருக்கணும். அது குதிகால்ல வந்து கிராம்ஸ் ஆட்டம் இருக்கிறது. அப்ப வந்து உங்களுக்கு ஏதோ சம் விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அயன் குறைச்சலா இருக்கலாம். எனக்கு வந்து டாக்டர் வந்து एक्चुअली அயன் அண்ட் ஈவியான் ரெகுலரா கொடுத்துருக்காங்க. சம் மல்டி விட்டமின்ஸும் நீங்க சேர்த்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஜிங்க் அது மாதிரி இருக்கிற எசென்ஷியல் மினரல்ஸ் இருக்கு. சோ அது மாதிரி இருக்கிறப்போ அந்த கிராம்ஸ் வரும். சோ ஹீமோகுளோபின் நல்லா இருக்கா பாத்துக்கோங்க. தென் என்னது சம் மல்டி விட்டமின்ஸ் வித் மினரல்ஸ் க்ளோஸ் டு நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இயற்கைக்கு ஒத்து இருக்கிற மாதிரி இருக்கிறது கெமிக்கல்ஸா எல்லாமே இது மாதிரி எடுத்தா லாங் டர்ம்ல நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். I am trying for the past 5 years. எனக்கு கொஞ்சம் கூட weight reduction. அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு அதான் சொன்னேன், உங்களோட உடல் வாகு அது மாதிரி இன்கிரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகல. அப்ப அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு உங்க மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும். வெயிட் வச்சு செய்யற எக்ஸசைஸ் சைக்கிளிங் இந்த மாதிரி. எனக்கு வெயிட் வச்சு பண்றதுனா கை ஃபிராக்சர் ஆகி ஆபரேட் பண்ணி கையில வந்து பிளேட் ஸ்க்ரூஸ் எல்லாம் செட் பண்ணி இருக்கு. ஓகே. அதனால வந்து ரொம்ப இந்த வெயிட் இது பண்றதெல்லாம் முடிய மாட்டேன்றது. சரி, ட்ரெட்மில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமே. ட்ரெட்மில் சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணலாமே நீங்க. நான் எனக்கு வந்து மார்னிங் வந்து ரன் a ரெஸ்டாரண்ட் பிளஸ் பியூட்டிஷியனா இருக்கறேன். ஓகே. அதனால எனக்கு டைம் அதுக்கு மேல எனக்கு டைம் எக்ஸ்கியூஸ் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நீங்க தான் யூ ஹேவ் டு பிரையாரிட்டைஸ் ஃபார் திஸ் அண்ட் டு இட்.
இல்ல வேற ஏதாவது ரெமெடி ஏதாவது போலாம்? இல்லைங்க, எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட்டுங்க. எக்ஸசைஸ் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு முக்கியமா அது வேணுங்க. இப்பதான் சொன்னாங்க, அதாவது நம்மளோட தினம் செயல்பாடுகள் ஒரு நாள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறது, எல்லாம் பிஸி பீப்பிள். அதே வழக்கமா இல்ல உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்றோம், வாக்கிங் போறேன், அத உங்களுக்கு வந்து யோகாசனாஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணியுமே எனக்கு வந்து ரிடக்ஷன் ஆகல. அது உங்களோட உடல் வாகு அந்த மாதிரி இருக்கிறது பிளஸ் தைராய்டு இருக்கறனால உங்களுக்கு தைராய்டு மாத்திரை நிறுத்தி 3 இயர்ஸ் ஆகுது. சரிப்பா, நார்மலா இருக்குன்னா நத்திங் டு வரி. நீங்க வந்து உங்க உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும். மசில்ஸ்லாம் நல்லா டம்மி தான் ரொம்ப பெருசா இருக்கு மேடம். டம்மி குறைக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. அது நீங்க அப்டாமினல் எக்ஸசைஸ் பிசியோதெரபிஸ்ட போய் கத்துக்கலாம். அதான் புஜங்காசனாஸ் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இல்ல பிசியோதெரபில சில எக்ஸசைஸ் இருக்கு. அதுல நீங்க டம்மி ரிடக்ஷனுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. அது பண்ணீங்கன்னா ஒரு 3 to 6 monthsல நல்லா குறையும். ஓகே மேடம். நத்தி நீங்க வெயிட் குறையலன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கலா ப்ராப்ளம் இருக்கனால மெயின்டைன் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ் ஆகுது. இஷ்யூஸும் இல்ல. சரி இல்ல மேடம், அததான் சொல்றாங்க. நீங்க அது மெயினா உங்களுக்கு இது வெயிட் ரிடக்ட் பண்ணா அது நீங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கேட்க வேண்டிய क्वेश्चनங்க. ஏன்னா போஸ்ட் டெலிவரி விஷயத்தை நீங்க அந்த கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமான எக்ஸசைஸை நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கனால இது சரியாயிடும் மேடம். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினை தொடர்வோம். பருமனால் ஏற்படக்கூடிய நோய்களும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்தும் உங்களது சந்தேகங்களுக்கு உடல் இயக்கிய மருத்துவர் விஜயா அவர்கள் உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்களது நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்க 0445205992 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், இப்போ இந்த உடல் பருமன் அதிகமாகிற நேரத்துல இந்த நீ ஜாயின்ஸ், போன் அந்த மாதிரி இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? முக்கியமா ஜாயின்ஸ் வந்து வெயிட் பேரிங் ஜாயின்ட். நீ ஜாயின்ட் வந்து வெயிட் பேரிங், நம்ம பாடியை வந்து வெயிட் பண்றது. அண்ட் ஸ்ட்ரக்சரலா வந்து சுமையாக்குது. ரெண்டாவது வந்து அமைப்பு படி பாத்தீங்கன்னா மேல உள்ள எலும்பு, கீழே 2 எலும்பு, நடுப்புற ஒரு பெட்டல்லாங்கிற சின்ன எலும்பு, இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று இணைக்கிற தசை நார்கள். ஸோ ஸ்ட்ரக்சரல் அமைப்பு விடமா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, நம்ம உட்கார நேரம் படுத்திருக்கிற நேரம் தவிர மீதி எல்லா நேரத்துலையும் நம்மள நடந்துட்டு இருக்கிறப்ப எல்லா நேரத்துலையும் உழைக்கிற முக்கியமான மூட்டுகளில் எலும்பு முட்டுகள் ஒன்று. ஸோ இது 30-35 வயசுக்கு மேலே என்னன்னா ஏஜிங் ப்ராசஸ்னால ஜாயின்ஸில் வந்து இப்போ வண்டியில் கிரீஸ் இருக்க மாதிரி லூப்ரிகன்ட் இருக்கும் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கும். கார்டிலேஜ்ங்கிற சாஃப்ட் டிஷ்யூ. இந்த கார்டிலேஜ் சாஃப்ட் டிஷ்யூ என்னன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஓன் அவுட் ஆகும், திருப்பி ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த கேப் கரெக்டா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஏஜிங்னால என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம உடம்புல சுரக்கிற அளவு வந்து குறைஞ்சிரும். இந்த கார்டிலேஜ் ஓன் அவுட் ஆகி திருப்பி வளர்ற க்ரோத் ரேட்டும் டிஸ்பாரிட்டி வந்துடும். அப்போ என்ன ஆகும், அங்கே எலும்புகளுக்கு நடுப்புற வந்து உராய்வு விசை உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்படுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த தசை நார்கள்லாம் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலேஜுங்கிற அந்த குருத்தெலும்பே காண போயிடும், அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முட்டுகளில் வலி, பிடிப்பு, படியேற முடியாம இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த தசைநார்கள் பிடிப்பு, அது வலிக்கிறது, அந்த மாதிரிலாம் கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா உங்களுக்கு? தசைநார்கள் டேமேஜ் ஆகும், அந்த ஃப்ரிக்ஷன்னால எல்லாமே டேமேஜ் ஆகும். இன்னும் விளக்கமா போறதுக்கு முன்னால ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க டாக்டர். ஹலோ டாக்டர் சன்யூஸ். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம வாணியம்பாடியில இருந்து பேசுறோம். எனக்கு வயசு வந்து 23. ஓகே. weight வந்து 60 இருப்பேன். ஓகே. ஹைட்மா சென்டிமீட்டர்ஸ் வந்து 150 சென்டிமீட்டர். 160 சென்டிமீட்டர். அதுக்கு இது பீரியட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. டாக்டர் வந்து OBIMEAT ஓகே அந்த டேப்லெட் கொடுத்திருக்காங்க, அது சாப்பிடலாமா மேடம்? கைனகாலஜிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? weight குறையிறதுக்குன்னு சொன்னாங்க. weight குறைக்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையாமா? கொலஸ்ட்ரால் கம்மியாகும். என்னங்க? கொலஸ்ட்ரால் அது அந்த மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்கம்மா. சரி. weight பத்தி மட்டும் இங்க கேளுங்க. இல்ல 163 சென்டிமீட்டர் 60 kgனா ஓகேமா? ஓகே. ஓகே, ஒன்னும் பெருசா weight இல்ல நீங்க. சரி. இப்போ 50 உங்களுக்கு கைனக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அம்மா எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆகி 6 months 7th month ஆகுது. அது blood ஜாஸ்தி போயிடுச்சு, அதனால உங்களுக்கு கம்மி ரத்தம் கம்மி இருக்குனால அது இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரத்த அனீமிக் ரத்த சோகை இருந்துன்னா உடம்பு ஊதுன மாதிரி இருக்கும். ஆமா. அதுக்கு
அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க ஹீமோகுளோபின் மானிட்டர் பண்ணிட்டு அந்த உப்பு செல் மேல அது வந்து வெயிட் இருக்காது, பாக்குறதுக்கு வந்து உப்புலாம் இருக்கும். அது வந்து நீங்க உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகி அந்த மென்சஸ் எல்லாம் கரெக்டா வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வடிஞ்சிரும், காத்து ஊதுன மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஓவர் வெயிட் ரெகுலர் ஆயிடும் இல்ல மேடம்? அதுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்கம்மா. சரி, ஓகே, தேங்க் யூ. நன்றிங்க. அதாவது இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய அந்த இது வந்து அதனால தேய்மானம் ஏற்பட்டு அதனால ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப அவங்களுக்கு வலி இருக்கும், பிடிப்பு இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். நைட்ல வந்து ரொம்ப வலி இருக்கும். முக்கியமா அவங்களுக்கு படி ஏறுறது, கீழே உட்கார்றது, டாய்லெட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது, சாப்பிட்றதுக்கு கீழே சப்பலங்கால் போட்டு உட்கார்றது, இதெல்லாம் வலி இருக்கும். நாகிங் பெயின் இருக்கும், எப்போ பார்த்தா ஒரு இரிட்டேஷன் வலி இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக இந்த ஒபிசிட்டியில் ஒன் ஆஃப் தி காரணம். ரெண்டாவது வந்து 30+ 40+ல ஏஜ். மூணாவது வந்து இது மாதிரி எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இதுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி அவங்களுக்கு தெரியல. பெயின் கில்லர்ஸ் வந்து டெம்பரரி ரிலீஃப் தரும். இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், பெயின் கில்லர் போட்டு அவங்களுக்கு வலி குறைஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெயின் கில்லர் நிறுத்தின அப்புறம் வலி வருது, திருப்பி யூ ஆர் கெட்டிங் பெயின் அப்படின்னு நீங்க அதே போல இதுக்கு பல நேரங்களில் பெயின் கில்லர் ஒரு சொல்யூஷன் இல்லைன்னுவாங்க. அதாவது வந்து தொடர்ந்து வலி நிவாரணம் அது மட்டும் யூஸ் பண்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இது காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளூயிட் குறைஞ்சி அதனால அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ்ல டேமேஜ் இருக்கு. அதுல வந்து பிசியோதெரபில சில மின்னியல் சிகிச்சைகள் இருக்கு, கேலா ஒலியலை சிகிச்சை இருக்கு, நடுத்தர மின்னோட்ட சிகிச்சைகள் இருக்கு, மெழுகு ஒத்தடம்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன், ஜெனரல் மெடிக்கல் கண்டிஷன், டயபெட்டிஸ் இருக்கா அதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குறப்ப நல்லா இருக்கும். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர் சன்யூஸ், கிருஷ்ணகிரில இருந்து சிவகுமார் பேசுறேங்க. வணக்கம், சொல்லுங்க. உடல் பருமன் அதிகமாகிறதுக்கும் கழுத்து வலிக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுக்கும் கழுத்து வலிக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களோட ஏஜ் என்ன? ஏஜ் 38. 38. என்ன மாதிரி வேலை உங்களுது? ஆபீஸ் ஒர்க். ஆபீஸ் ஒர்க், ரைட்டிங் ஜாப். ஆமா. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்களா? இல்ல, ரைட்டிங் ஒர்க்ஸ். என்னங்க? ரைட்டிங் ஒர்க். ஓகே. யூசுவலா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ் சேஞ்சஸ்னால வருங்க. 30-35 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்து எலும்பு தேய்வு ஏற்படும். முக்கியமா நீங்க வந்து 8 hours 10 hours உட்காந்து எழுதுறேன்னு சொல்றீங்க. நீங்க எந்த மாதிரி உட்காந்து கூன் போட்டு எழுதுறீங்களா, உங்களோட லைட், நீங்க எழுதுற இடத்துல இருக்கிற லைட்டோட பொசிஷன், நீங்க எப்படி உட்காந்து எழுதுறீங்க, பாஸ்டரு, அப்புறம் வந்து இதெல்லாமும் வந்து கழுத்து வலி வரதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன். இதுவே மெயின் ரீசன் கிடையாது, ஒரு காரணங்கள். முக்கியமா உங்களோட ஜாப்ல வந்து நீங்க 8 hours 10 hours ஒரே இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி மசில்ஸை தான் நம்ம யூஸ் பண்றோம் ரைட்டிங் ஜாப்ல. அப்ப என்ன ஆகுனா அந்த மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆயிடும். ஃபெட்டிக்னா தளர்வடைஞ்சிரும். அப்ப வந்து அது அந்த ஸ்பைனல் கார்டு எலும்புகளை வந்து அது தாங்கக்கூடிய தன்மை, அந்த போன்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் அது பிடிமான இருக்கணும். அது குறையிறப்ப இது வந்து ஆக்குபேஷனல் ஹெசார்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆக்குபேஷனால வரக்கூடிய வியாதிகள். ஆனா அதுவே ஒரு காரணம் இல்லை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு வந்து முறை மாத்திக்கணும், எப்படி உட்கார்ந்து இருக்கணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டானா ரொம்ப கட்ட மாதிரி உட்காரக்கூடாது, கூன் போடாம உட்காரணும். அது மாதிரி நீங்க ரைட்டிங் எழுதுறப்ப ஒரு 6 hours கண்டினியூஸா எழுதாம எவ்ரி half an hour 45 minutes you have to change your position. அப்படியே எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரலாம், தண்ணி குடிச்சிட்டு வரலாம், ஒரு ஃபைல் எடுத்துட்டு போய் நீங்களே எடுத்துட்டு போய் அடுத்த டேபிள்ல கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு, அது நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை போய் கத்துக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜ் கழுத்து வலின்னா இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி நான் சொன்ன பாஸ்டர்லேயே சரியா போயிடும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பிசியோதெரப்பியில போய் மின்னியல் சிகிச்சை ஒரு 10-15 நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணோம். வலி இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் என்னங்கிறத டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆக்குபேஷன்ல இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே நல்லா போயிடும். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாலாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒபிசிட்டியில்? ஒபிசிட்டியில் நான் சொன்ன மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ் குறைச்சிக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆயில் ஐட்டம்ஸு, கீஸு, ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஹை கேலரிஸ் ஃபுட். ஸோ ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டீங்கன்னா 225 calories. ஸோ 225 calories நீங்கள் பர்ன் பண்ணால் யூ ஹாவ் டு ஒர்க் இட் மோர். ஐஸ்கிரீமில் நிறைய கேலரிஸ், ஒரு சாலடில் 25 calories தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு ஐடியா. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி சாதாரண மனிதன் எத்தனை கேலரி உணவு? 1650 to 2200 calories. அதுக்கு மேலே ஏறக்கூடாது. அதுக்கு மேலே இருக்க வேண்டியது இல்லை. அது இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே ஏறினா உடல் பருமனுக்கு தான் வாய்ப்பு. அந்த கேலரிஸ் உள்ள போய் பர்ன் ஆகாம ஸ்டோர் ஆகிடும். பேசிக் கான்செப்ட் இதுதான். இவ்வளோ கேலரிஸ் உள்ளே போடணும்,
அதில் இவ்வளோ வெளியில் போகணும். அந்த கேப் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி பாடி. அவ்வளோதான். அது வந்து முக்கியமாக வயிறு தொடை பகுதிகளில் மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல நிறைய படியும். இது வந்து இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணியும் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், உடல் வாகும் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது எந்த ரூல்ஸும் வந்து ஒருத்தருக்கு ஃபாலோ பண்றது இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. இப்போ எனக்கு வந்து 1/2 hour ஒர்க் எக்ஸசைஸ் பண்ணா போதும்னா உங்களுக்கு வந்து 1 hour ஆகும், இன்னொருத்தருக்கு 1.5 hours ஆகும். அது வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ். காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஏஜ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃபிசிக்கலாக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, மென்டல் டென்ஷன் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல். டென்ஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டென்ஷனை மறைக்கிறதுக்கு ஏதாவது நொறுக்கு தின்னிட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ இது மாதிரி பல சாதாரணமாக குறைக்கிறதுக்கு பதிலாக நொறுக்கு டைவர்ஷன், தே நீட் சம்திங் டு டைவர்ட் இட். அப்போ வந்து அவங்க அந்த நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணுறது வந்து ஈச் ஒன் இஸ் யூனிக். ஒருத்தருக்கு சொல்றது வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. இப்போ இது வந்து ஒரு தனி கேட்டகரியில் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த பிரசவத்திற்கு பிறகு போஸ்ட் டெலிவரிக்கு பிறகு உடல் பருமன் ஆகிறவங்க அவங்களோட நிலை எந்த மாதிரி? அவங்கள்ட்ட நான் முன்னாடி பாதியில நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஈட் மோர், நிறைய சாப்பிடணும்னு நினச்சிட்டு நிறைய சாப்பிட்றேன். ஆக்சுவலாக அவங்க குழந்தை தூங்குறப்ப அவங்களும் ஒரு 1/2 hour தூங்கிட்டு இன்னொரு வாட்டி குழந்தை தூங்குறப்ப அவங்க வந்து கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ், அப்டாமினல் எக்ஸசைஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு 10 to 12 kg வெயிட் ஏறும். மெடிக்கலாக இட் இஸ் அப்ரூவ்டு 10 to 12 kg யூ ஷுட் இன்க்ரீஸ். அப்போ என்ன ஆகுன்னா அந்த இடுப்பு தசை நார்கள்லாம் பிரசவத்திற்காக இலகிடும். அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள், தண்டுவடை இருக்க இந்த பக்கம் வெயிட் இவ்வளோ பெருசு ஏறுது, பின்னாடி பேக் மசில்ஸ் வந்து இந்த ஹேங்கிங் அப்டமன் பேபியோடது இதை சப்போர்ட் பண்ணும். இந்த பேக் மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் வந்து டெலிவரியில் இந்த பேக்கில் இருக்கிற தசை நார்கள்லாம் நெகிழுது. ஸோ அவங்க சின்னதாக குனிஞ்சு ஒரு குடம் தூக்குறாங்க, ஒரு இது தூக்குறாங்கன்னா கூட பட்டுன்னு அதில் இருக்கிற தசை நார்கள்லாம் டேமேஜ் ஆகிடும். ரொம்ப காமன் அது. பேக் பெயின் ஆஃப்டர் டெலிவரி, இந்த பெரிய வயிறு, இதெல்லாம் ரொம்ப காமன். ஆனால் அது வந்து தானாக சரியாகும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. தானாக சரியாகாது. அதுக்கான கரெக்டான நேரத்தில் நம்ம சிகிச்சை எடுத்தோன்னா சரியாயிடும். ஸோ இது மாதிரி ஃபார்வர்ட் பர்ன் பண்ணி கொஞ்சம் வெயிட் தூக்காமல் உட்கார்ந்த மாதிரி நீல முட்டியை மடித்து, இப்போ டாய்லெட்டில் உட்காரோம் இல்லையா, அது மாதிரி முட்டியை முதுக நேராக வச்சுட்டு முட்டியில் உட்காந்து ஏஞ்சி அவங்க பேபி தூக்குறதுனா கூட அந்த மாதிரி தூக்கணும். அது மாதிரி ஃபீட் பண்ணுறப்ப வந்து நல்ல ஆம்ரெஸ்ட் சேரில் இப்படி பின்னாடி நல்லா சாஞ்சிட்டு பின்னாடி ஒரு பேக் தலகாணி வச்சுட்டு ஃபுட் ரெஸ்ட் இருக்கணும். காலுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் வச்சுட்டு தலகாணி வச்சு அந்த சின்ன பாப்பாவை அழகாக அணைச்ச மாதிரி அவங்க வந்து ஃபாய்ட் பண்ணாங்கன்னா பேக்குக்கு ஸ்ட்ரெயின் போகாது. அப்போ அந்த தசைகள்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து இப்போல்லாம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ப்ரீ டெலிவரி கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், ஃபஸ்ட்டு 3 மாதம் என்ன பண்ணோம், செகண்ட் 3 மாதம் என்ன பண்ணோம், தேர்ட் 3 மாதம் போஸ்ட் டெலிவரிங்கிறது முன்னாடி எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் அவங்க கைனகாலஜிஸ்ட் செக்அப் பண்ணுறப்ப அவங்க முன்னாடி கேட்டுக்கலாம். சொல்லி கொடுக்காட்டினா கூட தே கேன் ஆஸ்க் ஃபார் தி எக்ஸசைஸ். அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேக் ப்ராப்ளத்தில் அவங்க அவாய்ட் பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சி அப்போ பேக் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப காமன். அதுக்கு ரெஸ்ட்டு தான் இந்த மசில் இம்பேலன்ஸ்னால. அது வந்து முக்கால்வாசி பேக் பெயின் வந்து டெலிவரி ஆனப்பறம் சரியாக போயிடும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீடிங் பாஸ்டர் கரெக்டாக இல்லை, அப்போ அவங்க எடுத்துக்கிற உணவு முறைகள்னால அவங்களுடைய அந்த இது வந்து ஃபேட் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் நிறைய டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய அவங்க ஃபேட்டி ஐட்டம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி இன்னும் விளக்கமாக சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினை தொடர்வோம். உடல் பருமன் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றியும் உடலியக்கியல் மருத்துவர் விஜயா அவர்கள் உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களது சந்தேகங்களை 0445205992 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். டாக்டர், இப்போ நம்ம போஸ்ட் டெலிவரி ஒபிசிட்டி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அவங்களுக்கு ஃபேட் அந்த நேரத்தில் அதிகமான சாப்பாடு சாப்பிட்றது, குறைந்த தூக்கம், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு அவங்க எதிர்பார்க்காம இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ மெயின் ஷாக் அந்த நேரத்துக்கு. ஆமாம், எஸ்பெஷலி இப்போ ஒர்க்கிங் லேடிஸ்னா தே ஹாவ் டு ஜாயின் டியூட்டி ஆன் 3rd month 6 months அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவே அவங்களுக்கு மென்டலாக டார்ச்சர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஓரளவு சமாளிக்கலாம். பட் அந்த 3 to 6 months இஸ் அ க்ரூஷியல் பீரியட். காத்துட்டு இருக்காங்க.
ஹலோ ஹலோ டாக்டர் சன் நியூஸ். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வண்ணாரப்பேட்டையில இருந்து முத்துக்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் முத்துக்குமார். சார், நான் மேடம் கிட்ட பேசணும் சார். சொல்லுங்க கேக்குறாங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு வந்து 95ல மேடம் 85 kg இருந்தது. ஓகே. அப்போ வந்து 35 இயர்ஸ் எனக்கு வயசு. ஓகே. அப்போ வந்து ஹைட் என்ன உங்களுக்கு சென்டிமீட்டர்ல? 5.4 மேடம். 5.4. 5.4 மேடம். ஓகே. அப்போ வந்து ரொம்ப ஓவர் இதான உடனே நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் கேர்னஸ்லாம் வந்துருச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு போன உடனே டாக்டர் எனக்கு கொலஸ்ட்ரால் எடுக்கும்போது 303 இருந்தது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 42 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி. அதனால கொலஸ்ட்ராலை நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் டவுட் பட்டுட்டு நான் ஒரு பெரிய டாக்டருக்கு எழுதி கொடுங்க சார்னு கேட்டேன். அவங்க வந்து உடனே எனக்கு வந்து சூரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் கிட்ட எழுதி கொடுத்து அவங்க சார் இங்க வந்து ஹாஸ்பிடல் நேம் டாக்டர் பேரு இந்த நிகழ்ச்சியில பயன்படுத்த கூடாது. சுருக்கமா சொல்லுங்க. ஓகே ஓகே. என்ன பிரச்சனை அது பத்தியான கேள்வி. மேடம் இப்போ மறுபடியும் வந்து இவ்வளவு நாள் பிறகு மறுபடியும் எடை குறைஞ்சது. சரி. 202 வந்துருச்சு. மறுபடியும் இப்போ வந்து என்னுடைய உடல்நிலை வந்து மறுபடியும் ஏறிக்கினே வருது. இப்ப பயிற்சி நீங்க பண்றது இல்லையா? இல்ல, வாக்கிங் போயிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 4 கிலோமீட்டர் கண்டினியூவா போயிட்டு இருக்கேன். ஓகே. போனாலும் வந்து எனக்கு ஒர்க் வந்து அவ்வளவு ஒர்க் இல்ல. பைக் ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் எனக்கு. 2 வீலர். 2 வீலர். ஓகே. அந்த ஒர்க் தவிர மிச்ச நேரம்லாம் நான் உட்கார்ந்து இருக்க வேலை தான். எனக்கு ஒர்க் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஓகே. அதனால வந்து இப்போ வந்து அந்த எனக்கு மாத்திரை ரவாகார்ன்ற ஒரு கொடுத்திருக்காங்க. மாத்திரை எதுக்காக கொடுத்திருக்காங்க? கொலஸ்ட்ராலுக்கு. ஓகே. அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? அது நீங்க திருப்பி செக் பண்ணிட்டு பிரசன்ட் கண்டிஷன் எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு பார்த்துட்டு மருத்துவர் ஆலோசனை பண்ணிட்டு சாப்பிடணும். அப்படிங்களா மேடம்? ஆமா. பயிற்சியை நீங்க கண்டினியூ பண்ணலாம். பைக் கண்டினியூ பண்ணலாம் மேடம். வெயிட்டிங் கம்மி பண்ணனும். அப்படிங்களா மேடம்? இப்ப ரெண்டாவது காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு நல்லா இருக்குது. அப்புறம் நல்லா குளிச்சிட்டு நம்ம ஆபீஸ்ல வர்றது என்னோட வேலையை தொடங்கும் போது கை கால்லாம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. சில விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குங்க. அப்படிங்களா? அதுக்கு மல்டி விட்டமின்ஸ் அண்ட் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்படிங்களா மேடம்? இல்ல அதையும் நீங்க அணுகும் போது மருத்துவர் கிட்ட உங்களோட வெயிட் குறையும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன விட்டமின் குறைபாடுகள்ன்றத பார்த்து அவங்களே அதுக்கான இதுவே சொல்லுவாங்க. சரிங்க. நீங்க கொலஸ்ட்ரால் செக் பண்றீ டாக்டர்ட்ட போறீங்களா, அப்ப இத சொல்லுங்க. அதுக்கான விட்டமின்ஸ் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஏன்னா ஒர்க் ரொம்ப கம்மி மேடம். இப்ப அதனால என் உடல்நிலைகள் வந்து மாறுபட்டு வருது. அது எல்லாருக்கும் மாறதாங்க. 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா weight ஏறும். அத பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க. அந்த கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரையோட இந்த விட்டமின்ஸும் எடுத்துக்கோங்க. மேடம் இந்த தொப்பை அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன எக்சர்சைஸ் பண்ணலாம் நீங்க? என்னங்க? டம்மி ரிடக்ஷன். டம்மி ரிடக்ஷன், அப்டாமினல் ரிடக்ஷன் எக்சர்சைஸ்னு இருக்குங்க. அது பர்టిక్యులர் நீங்க பிசியோதெரபிஸ்ட் போய் கத்துக்கலாம். அது கத்துட்டு அதுக்கு தகுந்த அந்த எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா டம்மி நல்லா குறையும். நன்றிங்க. இப்போ நம்ம இந்த ஆஃப்டர் டெலிவரி அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படின்னு பேசணும் டாக்டர். அதுக்கு அடுத்ததை வந்து இப்போ சின்ன வயசுலயே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 10 வயசு இல்லை 10லேருந்து ஒரு 15 வயசு அதுக்குள்ளவே வந்து அதாவது குழந்தை நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த மாதிரி அதிகமாக கவனம் செலுத்துறதுனால பண்ணியே வந்து அதாவது அதுக்கு உரிய இது பண்ணாம ஆனா வெயிட் அதிகமாக்கிடுவாங்க குழந்தைங்க சின்ன வயசுல. நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அம்மா உடல் அப்பா பருமன் இல்ல நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 1 or 2 children. ஸோ அந்த மதர் வந்து எஸ்பெஷலி ஒர்க்கிங் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா ஹோல் கான்சென்ட்ரேஷன் கோஸ் டு சைல்ட். நல்லா சாப்பிடல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடலங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸோட ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் வைக்கிற சிப்ஸஸ், ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஹை ஃபேட், லோ ஃபைபர், ஹை கேலரிஸ் ஃபுட்டு தான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இது ரெண்டாவது வந்து விளக்கமாக செல்வதற்கு முன்னால் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர் சன் நியூஸ். ஹலோ டாக்டர் இருக்காங்களா? சொல்லுங்க. ஹலோ டாக்டர், இப்போ எங்க வீட்ல வந்து எங்க அம்மா இருக்காங்க. சொல்லுங்க. அவங்க வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க. சரி. அவங்களுக்கு வந்து 90 kg மேல தான் இருக்கும். ஓகே. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடக்கணும்னா நடந்தா ரொம்ப கால்லாம் வீங்குற மாதிரி இருக்கான். அவங்க ரொம்ப வெளியவே போக முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வயசு என்னங்க? வயசு 44. அவங்க ஹைட் வந்து 5.5 இருக்கும். weight எவ்வளவு இருக்காங்க? 90 kg. ஃபர்ஸ்ட் 120 இருந்தாங்க. அப்புறம் கம்மி பண்ணி இப்போ 90 இருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்னா இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் இது சொல்லுங்க டாக்டர். தைராய்டு இருக்குன்னா தைராய்டுக்கான மருந்துகள் நீங்க கண்டினியூ பண்ணணும். அது நிறுத்தக்கூடாது. அது பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். எடுத்துனோம். அவங்க வந்து மைல்டா வாக்கிங் போக முடியும்னா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. டயட்ல வந்து நான் சொன்ன மாதிரி அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை குறைச்சிட்டு காய்கறிகள், பழங்கள்,
சோயா சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்ல முடிஞ்ச அளவு வேலைகள் செய்யணும். மதிய தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும். மக்காச்சோளம் சாப்பிடலாமா டாக்டர்? மக்காச்சோளம் சாப்பிடலாங்க. மக்காச்சோளம் சாலட்ஸ் இதெல்லாம் வந்து கேலரிஸ் லோ கேலரிஸ் ஹையா பர்ன் பண்ணும், சாப்பிடலாம். இப்போ வந்து 80 ஏஜ்ல 45 kg இருந்தா நல்லதா கெட்டதா டாக்டர்? 88ல இல்ல 45 ஏஜ்ல 88 kg இருந்தா ஓகேவா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஹைட் வந்து சென்டிமீட்டர்ஸ்ல. ஒரு சாதாரண சிம்பிளா எல்லாரும் பாக்குற நேயர்களுக்கு சொல்றேன். சப்போஸ் உங்களோட ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, வகுத்த -100 தட் இஸ் 60 kg. அரௌண்ட் 60 kg பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க இருக்கலாம். இது வந்து சிம்பிள் கால்குலேஷன். இது இல்லாம பாடி மாஸ் இண்டெக்ஸ் மற்ற கால்குலேஷன்லாம் இருக்கு. நம்ம இவ்வளவு ஹைட் இருக்கணுங்கிறதுக்கு இப்போ 160 சென்டிமீட்டர்ஸ் நீங்க ஹைட் இருக்குன்னா -100 போனா 60 kg தட் இஸ் 55 to 62 kgs நம்ம இருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு. நன்றிங்க. தேங்க் யூ சார். நன்றி. இப்போ இந்த குழந்தைகளுக்கான உடல் பருமன் பத்தி ஒன்னு வந்து 1 or 2 சைல்ட்ஸ் தான் இருக்கறனால ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மதர் வந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஹை ஃபேட், ஹை கேலரிஸ், லோ ஃபைபர் டயட் சாப்பிடுறாங்க. மூணாவது வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல பிளே கிரவுண்ட் இல்லை, அப்படியே இருந்தாலும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஒன்லி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. மோர் இம்பார்ட்டன்ஸ் இது கம்ப்யூட்டர் தேன் பிசிக்கல் ஒர்க்கு. ரெண்டாவது இப்போ வந்து ஃபிளாட் சிஸ்டம், கன்ஜஸ்டட் சிட்டி லைஃப்ல விளையாடுறதுக்கு இடமும் இருக்கிறது இல்லை. மூணாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா immediately they put TV and cartoon or some other things they are doing. So high junked foods, low high calories, no physical work. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து ஒபிசிட்டி வரதான் செய்யும். ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து என்னன்னா, குழந்தை வந்து பசி இருந்ததுன்னா கேட்கும், பாடி ஆக்டிவிட்டியா இன்ஆக்டிவிட்டியா மாறிடுது. ஆமா, பசி இருந்ததுன்னா அது குழந்தை வந்து கேட்கும், எனக்கு பசிக்குதுன்னு கேட்கும். கேட்காம சில குழந்தைகள் வம்பு வளர்க்கும், அது வேற. ஆனா அது மதர் கவனிச்சு அந்த டைம்ல அதுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்ல இப்போ ஜூசஸ்ல வந்து சம் ஃப்ளேவர்ஸ் போட்டு கொடுக்கலாம். ஸோ ஜூசஸ் கொடு, எல்லாத்துக்கும் உடனே குழந்தை ஒத்துழைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் சொல்லணும் குழந்தைகிட்ட, இந்த மாதிரிலாம் இது சாப்பிட்றது கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ என் பையனே இருக்கான், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மீறி அவன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். பட் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 6 monthsல அது வந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது வந்து மதர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டா சும்மா எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டு வசதியா ஐட்டம், காஸ்ட்லியான ஐட்டம்ஸு, வசதியான கேக்ஸு, பாட்டில் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிச்சாதான் வசதி அப்படின்னு கிடையாது. அந்தந்த சீசன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழத்துலயும் நல்ல நியூட்ரிஷன் இருக்கு, ஆப்பிள்லயும் நியூட்ரிஷன் இருக்கு. நல்ல ஆப்பிள் தான் வசதி, கொய்யாப்பழம் மட்டும் கிடையாது. பப்பாயா இஸ் வெரி குட் ஃபார் அது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். காய்கறிகளை வேற வேற மாதிரி திருவி கொடுக்கறது, ஜூசஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணணும். பட் பண்ணாலும் சில குழந்தைகள் ஒத்துழைக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரணும். இறுதியா இப்போ நம்ம வந்து இந்த உடற்பயிற்சியை இது மட்டும் இல்லாம சர்ஜரி ஒரு தீர்வுன்னு சொல்றாங்க சில நேரங்கள். அது எந்த மாதிரி தொடும்போது எந்த அளவுல அந்த சர்ஜரி பண்ணணும்? லிப்போசக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்றாங்க. ஃபாரின்ல எல்லாம் நிறைய பண்றாங்க. இப்ப இந்தியாவிலும் அது வந்துட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னா பெட் ரிடனா இருப்பாங்க சில பேர், 180 160 கிலோ அதிக அளவுல கட்டுப்படுத்த முடியாம போகும்போது அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து அவங்களால ஏஞ்சி நடக்க கூட முடியாது, they will be in the structures அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்னால அவங்களால டயட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு அது யூஸ் பண்றாங்க, செலக்டிவ் கேசஸ். நேயர்களே, இன்றைய டாக்டர்ஸ் அண்ட் நியூஸ் நிகழ்ச்சியில் உங்களது அதாவது உடல் பருமன் பற்றியும் அதனால் ஏற்பட நோய்களும் அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகள் பற்றியும் உடல் இயக்கியல் மருத்துவர் விஜயா அவர்கள் உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி.